ஹலோ மக்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு வேலைவாய்ப்பில் வந்திருக்கக்கூடிய விவோ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட புதிய அப்டேட்டை பற்றி பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ரிசல்ட் வெளியீடு என்று வில்லேஜ் அசிஸ்டண்ட் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட ரிசல்ட் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ரிசல்ட் வெளியாகுங்க. அதில் முதற்கட்டமாக மாவட்ட வாரியாக ரிசல்ட்டு மதுரை, தென்காசி, செங்கல்பட்டு, திருப்பூர், விருதுநகர், தூத்துக்குடி, கடலூர் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வெளியிடுங்க. அடுத்ததும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருவள்ளூர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியீடு என்று சொல்லியிருக்காங்க. 13 மாவட்டங்களுக்கு ஆல்ரெடி ரிசல்ட் வெளியிட்டாங்க. இன்று மீதமுள்ள 25 மாவட்டங்களுக்கு வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு இருக்குங்க. 25 மாவட்டம் என்ன பார்த்தீங்கன்னா மீதமுள்ள இந்த இப்போ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் மீதமுள்ள 25 மாவட்டங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வெளியாகும் சொல்லியிருக்காங்க. 2748 பேர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் நியமன தேர்வுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. முடிவுகள் மீண்டும் மாற்றம். தேர்வர்கள் அதிர்ச்சி. தேர்வில் குளறுபடியான தேர்வில் எல்லாமே அதிர்ச்சி நிலையில் இருக்காங்க. 38 மாவட்ட கிராம வேலைவாய்ப்பு அலுவலகங்களை ஏமாற்றிய வருவாய்த்துறை. பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு பதிலாக வருவாய்த்துறை ஏமாத்திடுச்சுங்க. 2748 பேரின் நியமனத்திற்கு மீண்டும் தடை விதிக்க வாய்ப்பு. பார்த்திங்கன்னா உள்ளே குளறுபடி நடந்தனால எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பில் தடை விதிக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்று பார்த்திங்கன்னா சென்னை, சேலம், திருச்சி மாவட்டங்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரிசல்ட் வெளியாகும் என்று பல எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரிசல்ட் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடித்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.